தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலியமா பல்வேறு அரசு துறைகளுக்கான போட்டி தேர்வுகள் நடத்தப்பட்டுட்டு வருது. அதுக்கு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டுட்டும் வராங்க. அந்த வகையில தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 5A தேர்வு மூலமா காலியா இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்பும் பட்சத்துல இப்ப வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுல மொத்தமா எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 32 காலி பணியிடங்கள் இருக்கு. என்ன வேலைக்கான பிரிவுகளா இவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா உதவி பிரிவு அதிகாரி, அப்புறம் உதவியாளர், இந்த 2 வேலைக்கான பிரிவுகளை தான் விட்டுருக்காங்க. இதற்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதற்கான லிங்க் நாங்க கீழே கொடுத்திருக்கோம். அந்த லிங்க் பயன்படுத்தி நீங்க தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம். பணி நியமனம் எங்க போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும். அப்போ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். பணி நியமனம் தமிழ்நாடு ஃபுல்லா தான் போட்டிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா இப்போ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி என்னவா இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர். இதுல 22 காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் பினான்ஸ். இதுல 3 காலி பணியிடங்கள் இருக்கு. மூன்றாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல 5 காலி பணியிடங்கள் இருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் பினான்ஸ்ல 2 காலி பணியிடங்கள் இருக்கு. மொத்தமா 32 காலி பணியிடங்கள் இருக்கு. இப்போ நீங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இளங்கலை பட்டம் இல்லைன்னா இளநிலை உதவியாளர், அப்படி இல்லைன்னா உதவியாளர் பதவியில இல்லைன்னா இரண்டும் சேர்த்து குறைந்தபட்சம் 5 வருடங்கள் வரைக்கும் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் பினான்ஸ். இதுக்கு வணிகவியல் இல்லைன்னா பொருளாதாரம் இல்லைன்னா புள்ளியியல் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே தமிழ்நாடு அமைச்சக பணி, அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சு பணியில இளநிலை உதவியாளர் பணியும் சேர்த்து குறைந்தபட்சமா 5 வருடங்கள் உதவியாளர் பிரிவுல பணி அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்களே அது. இதுல இளங்கலை பட்டம் இல்லைன்னா இளங்கலை பட்டம் பெற்றதுக்கு அப்புறமா தமிழ்நாடு அமைச்சு பணி இல்லைன்னா தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சு பணியில இளநிலை உதவியாளர், அப்படி இல்லைன்னா உதவியாளர் பிரிவுல இரண்டும் சேர்த்து குறைந்தது 3 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்டா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் பினான்ஸ். இதுல வணிகவியல் இல்லைன்னா பொருளாதாரம் இல்லைன்னா புள்ளியியல்ல இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு அமைச்சு பணி இல்லைன்னா தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சு பணியில இளநிலை உதவியாளர், அப்படி இல்ல உதவியாளர் பிரிவுல இரண்டும் சேர்த்து குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த வேலைகளுக்கு எல்லாம் நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர். இதுக்கு 36,400 ரூபாயில இருந்து 1,15,700 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் பினான்ஸ். இதுக்கு 36,400 ரூபாயில இருந்து இதுக்குமே 1,15,700 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்களே, இதுக்கு 20,000 இருந்து 63,600 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் பினான்ஸுக்குமே இதே மாத வருமானம் தான் சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு எப்படி ஆட்கள் எடுத்துப்பாங்க, ஏதாவது எழுத்துப்பூர்வமான தேர்வுகள் இருக்கா இல்ல நேர்காணல் இருக்கா அப்படின்னா எழுத்துப்பூர்வமான தேர்வு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே 2 கட்ட தேர்வுகள் நடைபெறும். ஒண்ணு பொது தமிழ், நீங்க நல்லா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா பொது ஆங்கிலம், தமிழும் நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி ஆங்கிலமும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய சான்றிதெல்லாம் சரிபார்க்கப்பட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அழைப்புகள் விடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாட்கள் அது என்னைக்கு அப்படின்னா 5/11/2025 தேர்வுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது என்னைக்கு நடைபெறும், எத்தனை மணிக்கு நடைபெறும் அப்படின்னா தமிழ் டெஸ்ட் என்னைக்கு நடைபெறும் அப்படின்னா 21/12/2025 காலையில 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12:30 வரைக்கும் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா ஆங்கில தேர்வு எப்போ நடைபெறும் அப்படின்னா அதுவுமே 21/12/2025 தான்.
மாலை வந்து 2:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி 5:30 மணி வரைக்கும் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு வந்து தகுதியான நபர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமா இந்த ஒரு வேலை வாய்ப்பினை பயன்படுத்திக்க பாருங்க.